என்னடா இது? தமிழனை திட்டாத நாளே இல்லையா? பாஜக தலைவர்கள் சொன்ன வார்த்தைகள் கேட்டா உங்க ரத்தம் கொதிக்கும். ஷேர் பண்ணி அனைவருக்கும் தெரிய வைங்க. கடந்த 10 வருடங்களில் பாஜக தலைவர்கள் தமிழர்களை அவமானப்படுத்தும் விதமாக பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ் எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் என்றும், அமித்ஷா தமிழ்நாட்டு பாண்டியனை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும், பொன் ராதாகிருஷ்ணன் தமிழர்கள் நன்றி கெட்டவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மத்திய அமைச்சர் ஷோபா தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறார்கள் என்றும், பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை தமிழர்கள் திருடிட்டாங்க என்றும், நிஷிகாந்த் துபே தமிழை விட சமஸ்கிருதம்தான் பழமையானது என்றும் கூறி தமிழர்களை அவமதித்துள்ளனர். இது எல்லாம் தனித்தனி சம்பவங்கள் இல்ல, ஒரு திட்டமிட்ட நாடகம். தமிழர்களை தீவிரவாதிகளா சித்தரிக்கிறாங்க, நம்ம கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறாங்க. திருவள்ளுவரை காவி உடையில் காட்டி மத மாற்றம் செய்ய பார்க்கிறாங்க. தமிழர் ஒற்றுமையை உடைக்கணும், தமிழக அடையாளத்தை அழிக்கணும். இதுதான் அவங்க திட்டம். இது வெறும் அரசியல் விமர்சனம் இல்ல நண்பர்களே. நம்ம அடையாளத்தை, கலாச்சாரத்தை, மொழியை அழிக்கிற முயற்சி. எத்தனை முறை முயற்சி பண்ணினாலும் தமிழனின் பெருமையை யாராலும் அழிக்க முடியாது. நாங்க தமிழர்கள் பழமையில் பெருமை கொண்டவர்கள், புதுமையில் முன்னேறுபவர்கள், எங்கள் அடையாளத்தை காப்பவர்கள். கேள்வி என்னன்னா, இப்படி தொடர்ந்து தமிழர்களை அவமானப்படுத்துறதை நாம ஏத்துக்குவோமா? நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது இல்லையா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் ஷேர் பண்ணி நம்ம உணர்வை பரப்புங்க.